வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கேரளா, கடவுளின் தேசமான கேரளா திரும்ப ஒரு முறை இயற்கை பேரிடரில் சிக்கி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இதை நம்ம கேரளான்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும்? அழகான மாநிலம்னு பேர் பெற்றது கேரளா. உலகத்தில் இருந்து பல பேரும் சுற்றுலா சார்ந்து வர்றது இந்த மாநிலத்துக்கு தான். அதிலும் ஸ்பெசிஃபிக்காக வயநாடு இயற்கை எழில் கொஞ்சிற அவ்வளோ ரம்மியமான ஒரு பகுதி. ஆனால் அந்த பகுதியோட நிலைமை இப்படி ஆயிருக்குங்க. நான் காட்டுறது வெறும் 0.0001% மட்டும்தான். இதை தாண்டி நிறைய டிசாஸ்டர்ஸ் வயநாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. வயநாடை சுற்றி இருக்க பகுதிகள்லையும் இதுதான். தென்மேற்கு பருவமழை கேரளாவில் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல லைட்டாக ஒரு மான்சூன் தீவிரம் அடைஞ்சாலே நிலைமை வேற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப போதுன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நேற்றைக்கு சாயங்காலம் ஆரம்பிச்சதுங்க கனமழை மிக கனமழையாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அச்ச அடியில் வெள்ளப்பெருக்கு, எங்கே பார்த்தாலும் வெள்ளப்பெருக்கு. இன்னைக்கு அதிகாலையில் நிலச்சரிவு வேறு ஏற்பட்டிருக்கு. அந்த இடம் முழுக்கவே பிரளயம் ஏற்பட்ட மாதிரி இருக்கு. இதுதான் வயநாடு. நம்ம பார்த்து ரசித்த அந்த வயநாடு இப்போ இப்படி காட்சி அளிச்சிட்ருக்கு. ஏதோ ஒரு மிகப்பெரிய ஏரிக்கு நடுவில் மரங்கள் முளைச்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த இடம் எதுக்கு முன்னாடி இப்படி இல்லைங்க, அவ்வளோ அழகான பகுதி. ஆனால் இப்போ முழுக்க எங்கே பார்த்தாலும் ஃப்ளாஷ் ஃப்ளட்டை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி இருந்த வயநாடு இப்போ இப்படி காட்சி அளிச்சிட்ருக்கு. இந்த வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறவங்கள பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் மண்ணுக்குள்ளே புதஞ்சவங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த குடும்பம்லாம் அங்கே இருக்குது. அந்த ஃபுட்டேஜெலாம் உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணினாக்கா ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்குங்க. அந்த அளவுக்கு கொடூரமான காட்சிகள் அங்கே பார்க்க முடியுது. சில ஃபுட்டேஜெல்லாம் விவரிக்கிறதா இருந்தால் கூட கஷ்டமாக தான் இருக்குது. கை மட்டும்தான் வெளியே தெரியுது. உடம்பு முதற்கொண்டு முகம் முதற்கொண்டு எல்லாமே மண்ணில் புதஞ்சு கிடக்குது. குழந்தைங்களோட பிரேதங்களாக பார்க்க முடியுதுங்க. குடும்பத்தோடு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகப்பட்டவங்க, நிலச்சரிவில் சிக்கினவங்கன்னு ഇത് പോലുള്ള പ്രേതങ്ങളെയും பார்க்க முடியுது. ഇതാണ് നമ്മളെ മുണ്ടക്കായ് ഇപ്പോൾ പൊട്ടിയിട്ടുള്ള അവസ്ഥ. ഇതാണിതാ അരിക്കാപ്പിന്റെ പെര ഇതൊക്കെ നിൽക്കുന്ന ഏരിയയാണിത്. പച്ചക്കാട് പോയ മരുന്നതാ ചൂരുമല കാണണമൊക്കെ ഇവിടുന്ന്. ചൂരൽമല സ്കൂളാണ് ഈ കിടക്കുന്നത്. ഇത് മൊത്തം പോയിക്കണതാക്കണേ. ഇതാ മൊത്തം എല്ലാം പോയി. ഇതാ സ്കൂളിന്റെ തീ കൂടെയാണ് വെള്ളം വരുന്നത്. അയ്യോ, എത്രയോ വീടുകളാണല്ലോ ദൈവം പോയിക്കണേ. അയ്യോ അയ്യോ, ഇപ്പൊ വന്ന് അവരെ രക്ഷിക്കാൻ പറ്റൂല്ലെങ്കിൽ പറ്റൂല. ഇപ്പൊ വന്ന് അവരെ രക്ഷിക്കാൻ പറ്റൂല്ലെങ്കിൽ പറ്റൂല. അവര് ചളിന്റെ ഉള്ളിലാണെങ്കിൽ അവർക്ക് ശ്വാസം കിട്ടൂല. ഒന്ന് വേഗം വരെ ടൗണിൽ തന്നെയാണ്. അയ്യോ, വില്ലേജ് റോഡിന് ഇവിടുന്ന് അങ്ങോട്ട് കടന്നു വരാൻ പറ്റൂല. വരും വെള്ളമാണല്ലോ. ആൾക്കാർ കുറെ പേര് ഇപ്പുറത്തെ നിപ്പുണ്ട്. വെളിച്ചവും ഇല്ല, വെട്ടവും ഇല്ല, ഒന്നുമില്ല. എങ്ങനെ അങ്ങോട്ട് പോകും? നമ്മൾ ആ ഇസ്കയും മറ്റ് ആ പ്രദേശത്തുള്ള എല്ലാവരും മാധവണ്ണനും ഒക്കെ വെള്ളത്തിലാണ്. ഒന്ന് വരും, അവിടെ കുറച്ചൊക്കെ മണ്ണിനടി പെട്ട് കിടക്കുന്നുണ്ട്. വരുന്നവരൊന്നും വരടാ. ഈ നഷ്ടപ്പെട്ട മുകളിൽ കുറച്ചൊക്കെ മണ്ണിനടി പെട്ട് കിടക്കുന്നു. ഒന്ന് രക്ഷപ്പെടുത്ത വരും, വരുന്നവര് വരും. இந்த ஜீப்பெல்லாம் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்க அப்படின்னாலே நிறைய இடங்களில் பார்க்க முடியும். அதுவும் சுற்றுலா சார்ந்து நீங்கள் வயநாடு போகிறீங்க அப்படின்னா அங்கே கம்பல்சரி அது போல் ஜீப்பு நிறைய பார்க்க முடியும். அப்பேற்பட்ட ஜீப்போட நிலைமை இப்போதைக்கு வயநாட்டில் இதுதான். ஜீப்பு மட்டும் கிடையாது, மக்கள் அவங்களோட வீடுகளை இழந்திருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்டில் இந்த வீடுகளில் அடிச்சுட்டு போகப்பட்டது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நிலச்சரிவில் நிறைய வீடுகள் கொத்தாக மண்ணுக்குள்ளே போயிருக்குங்க. அதிகாலை நேரத்தில் வேறு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறதுனால அந்த வீடுகளுக்குள்ளே தூங்கிட்டு இருந்திருப்பாங்களே, குடும்பத்தோடு மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்காங்க. இப்போ வெளியே இருக்க நம்பர்ஸே நம்மளுக்கு பகீரை கலப்புது. ஆனால் எஸ்டிமேஷன் சொல்லி ஒரு நம்பரை வெளியிட்டிருக்காங்க. அது நம்மளுக்கு இன்னும் அச்சத்தை பெருசாக ஏற்படுத்துது. வயநாடு மக்களோட நிலைமை உலகத்தில் வேறு யாருக்குமே வரக்கூடாது. இந்த நிலச்சரிவு இருக்குல்ல, இது தொடங்கின இடம் சூரல்மலை. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிலச்சரிவுகள் ஒன்றா ஏற்படுது. பொதுவாக மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவுன்றது தவிர்க்க முடியாத ஒன்று தான்.
ஆனால் இந்த முறை ஏற்பட்டிருக்கிறது 1, 2 கிடையாது, தொடர்ந்து அடுத்தடுத்த ஒரு நிலச்சரிவாக ஏற்பட்டிருக்கு. ஒன்று பார்த்து மக்கள் அப்படி அதிலிருந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுறதுக்குள்ள ரெண்டாவது பார்த்து முடிக்கிறதுக்குள்ள 3வது, இப்படி தொடர்ந்து நிலச்சரிவுகள். மலை அடிவார பகுதிகள் இருக்குல்ல, அங்கே பல மீட்டர் தூரத்துக்கு எழும்பி நிற்கிற அந்த மலை அடிவாரத்தோட உயரம் அப்படியே சரிஞ்சு கீழே வந்துக்கிட்டு இருக்குங்க. ஃபுல்லாக அது வேற பள்ளத்தாக்கு பகுதி மாதிரி இருக்கும். இப்படி இருக்க மலை கீழே மக்கள் வசிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மண் அப்படியே அடிச்சுட்டு வர வீடுகள் ஒன்று அடிச்சுட்டு போகுது. அதில் நிலச்சரிவு கூட ஃப்ளட்டு வேறு ஏற்பட்டதுனால மக்களால் தப்பிக்கவே முடியல, பல பேர் உள்ள சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூரல் மலையில் ஆரம்பித்த அந்த நிலச்சரிவுகள் அப்படியே வைத்தேரி, வெள்ளேரி மலை, മേപ്പാടിன்னு പല പകുതികളെയും പോട്ട് നാശം பண்ணிருக்கு. നമ്മളെ ചൂരൽമലയിൽ മുണ്ടക്കയിൽ വന്നിട്ടിരുന്ന പാലാണ്, പാലത്തിന്റെ അവസ്ഥ അത് പുഴ ഏതാണോ കര ഏതാണോ എന്നറിയില്ല, ആ ലെവലിലാണ് ഇപ്പോൾ വെള്ളം ഒഴുകുന്നത്. വല്ലാത്തൊരവസ്ഥയാണ് ഇവിടെ കാണുന്നത്. அட்டமலை, முண்டகை இந்த பகுதிகளை இணைக்கிற ஒரே ஒரு பாலம் இப்போ இல்லை. வெள்ளத்தில் அந்த பாலமே ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. நிலச்சரிவு ஒரு பக்கம் மக்கள் அதை மைண்டில் வச்சுங்க, இன்னொரு பக்கம் இந்த அளவுக்கு வீரியமாக வெள்ளம் வேறு ஏற்பட்டிருக்கு, பாலமே அடிச்சுட்டு போகப்பட்டிருக்கு. இதனால் ஏதோ தீவுக்குள்ளே சிக்கின மாதிரி தான் அங்கே இருக்க மக்களோட நிலைமை. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 1500 பேர் அந்த இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து இப்போ பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறினவங்க எண்ணிக்கை 100க்கும் குறைவாக தான் இருக்கும். அப்போ அங்கே இருந்த மற்ற மக்களோட நிலைமை, வெள்ளம் வேறு அங்கே ஏற்பட்டிருக்கு, நிலச்சரிவு வேறு. ஸோ ஒன்றுத்தில் மிஸ் ஆனால் ஒன்றுத்தில் சிக்கிப்பாங்க அப்படின்ற நிலைமை தான் அந்த இடத்துல. 500 வீடுகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மக்கள் நிலைமை இப்போ கேள்விக்குறி. இது பத்தாதுன்னு மண்ணுக்குள்ளே புதஞ்சி இருப்பாங்கன்ற சந்தேகத்தில் மட்டுமே 1000 பேருக்கு மேலே ஃபாலோ ஆகுறாங்க. இத்தனை உயிர் பலிகள் இந்த ஊர் அனர்த்தத்தில். പൊട്ടിക്കണത് വനം തന്നെയാണ്, അതാണ് അത്രയും മരമുണ്ട്. മൊത്തം കൽപ്പൂരാണ് ഇത് ചൂരമല അമ്പലം നിൽക്കുന്ന സ്ഥലം. ചൂരമല പാലല്ല, ആലുമരാണ് കാണുന്നത് കേട്ടോ. ആശുപത്രിന്റെ ഭാഗമാണ് ഇത് കാണുന്നത്. നമ്മൾ ആലുമരം മാത്രമേ അവിടെ ഉള്ളൂ, ബാക്കി ഒന്നുമില്ല, പാലല്ല, ഒന്നുമില്ല. കണ്ടോ?
இது வரைக்கும் உயிரிழந்தவங்க எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? அதாவது பிரேதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கவங்க எண்ணிக்கை 60 கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க நேரம் வரைக்கும் 60க்கு மேலே. இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ளேயே இது நூற்றுக்கணக்காக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த அளவு நம்பர்ஸ் ஏறிட்டு இருக்கு, நிமிஷம் ஏறிட்டு இருக்குன்னா இதில் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பேரிடரை அந்த கேரள மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. மீட்பு குழுவினர் எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க மக்களோட உயிர்களை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஏற்கனவே உயிர்களை பறி கொடுத்தாங்களே அந்த பிரேதங்களை நோக்கி இதே மீட்பு குழு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்கனாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நிலச்சரிவு ஒன்று ஏற்பட்டுச்சுன்னா அதை சார்ந்து மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வெள்ளம் ஏற்பட்டு அதை சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். எல்லாம் ஒரே நேரத்தில் அடிச்சதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? தேடுதல் அண்ட் மீட்பில் ஹெலிகாப்டர் உதவியை நாடப்பட்டிருக்கு. ஃபுல்லாக இந்த இராணுவ வீரர்கள் வேற வரவழைக்கப்பட்டிருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய மீட்பு குழுவினரை சேர்த்து இங்கே தான் சங்கமிச்சிருக்காங்க. இந்த பல பேர் புதஞ்சி போயிருக்கலாம்னு அசம்ஷனை முன் வச்சேன் பார்த்தீங்களா? இது இருட்டுறதுக்குள்ளே இவங்க ஃபுல் பிளஜாக எல்லா இடத்துக்கும் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு தேடுறாங்கன்னா அவங்களோட உயிரை ஓரளவுக்கு பாதுகாக்க முடியும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 குறைவுன்றதான் இப்போ நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போ அங்கே வெளிச்சம் இருக்குது, இன்னும் மாலை நேரம் தொடலை, வெளிச்சம் இருக்குது. ஆனால் இவங்களால எல்லா பகுதியிலும் ஆக்சஸ் பண்ண முடியணும். ஃப்ளட் அங்கே ஃப்ளோ கம்மியாக இருக்கணும், அப்படி இருந்தால் ஆக்சஸே பண்ண முடியும். எவ்வளோ ஒரு ஹைப்போதட்டிக்கலாக இருக்குது பார்த்தீங்களா? ഇവിടെ 2015 നടന്ന പുത്തുമല ദുരന്തത്തിനെക്കാളും വളരെ ഭീകരത. വല്ലാത്ത അവസ്ഥ. പഠിച്ചോക്കാത്തില്ല. ഇത് നമ്മളെ സ്കൂളിലെ സ്കൂളിൻ്റെ സൈഡിലുള്ള റോഡാണ്. ആ റോഡിലൂടെയാണ് ആ വെള്ളം വരുന്നത് കേട്ടോ. ഞാനിപ്പോൾ ലാസ്റ്റ് റെസ്ക്യൂ ടീം എത്തി ഇതെവിടെ വരെ എത്തിയിട്ടുള്ളൂ. അതിനപ്പുറത്തേക്ക് എത്തിയിട്ടില്ല. വയനാട് മുണ്ടക്കയിലെ ഉരുൾപൊട്ടലാണിത്. ഇവിടുത്തെ അമ്പലം, സ്കൂൾ കെട്ടിടം, വീടുകളെല്ലാം പോയി. ആ വീട്ടിലെ ആളുകളുണ്ട്. ആ വീട്ടിലേക്ക് ആണ് പോകുന്നത്. ഡേഞ്ചർ സിറ്റുവേഷൻ ആണ്. വലിയ പൊട്ടാണ് പൊട്ടിയിട്ടുള്ളത്. ആ കാണുന്ന ഒരു വണ്ടിയാണ്. വലിയ അപകടകരമായ സിറ്റുവേഷൻ ആണ്. കൈ സപ്പോർട്ട്. கேரள கவர்மெண்ட்டோட எல்லா விதமான அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து பண்ணப்பட்டாச்சுங்க. இந்த மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் இருக்கார்ல, அவரோட முழு முதல் ஃபோக்கஸும் இந்த பேரிடர் சார்ந்து மட்டும்தான் இருக்குது. கேரளா சார்ந்த ரயில் சேவை இருக்குல்ல, இதுவும் ஃபுல்லாக ஸ்தம்பிச்சிடுச்சு. ஏற்கனவே நோய் தொற்று அபாயம் வேறு கேரளாவில் இருந்துச்சு. சமீப காலமாக கேரள அரசே சொல்லியிருந்துச்சு பாருங்கள், இப்போதைக்கு டூரிஸ்ட்லாம் இங்கே யாரும் வர வேணாங்க, நிலைமை சரியில்லைன்ற மாதிரி. நம்ம நோய் தொற்று சார்ந்து அப்படி பயந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் கனமழை, இதெல்லாம் தாண்டி வெள்ளப்பெருக்கு. அங்கே சுற்றுலாவுக்கு போயிருப்பாங்களே இதுக்கு முன்னாடி, அவங்க நிலைமை இன்னும் மோசமாக இருக்கும் போல இருக்குது. மீண்டும் மீண்டும் பரிதாபகரமான நிலையில் நம்ம கேரளாவை திரும்ப ஒரு முறை இப்போ பார்க்குறோம். அதிரப்பள்ளி அருவி, இந்த அருவி எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், வாட்டர் ஃப்ளோ அப்படின்றது எந்த அளவுக்கு ரம்யமாக இருக்கும், ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக இல்லாமல் நிசப்தமாக இருக்கும்ன்றதை நம்ம பல முறை பார்த்துருக்கோம்.
ஒரு 3 வருஷம் முன்னாடி இருந்த அதிரப்பள்ளியை பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல, ஷூட்டிங்கே பண்ணலாம்ப்பா அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ இருக்க அதிரப்பள்ளி நிலமை என்ன தெரியுமா? அந்த அருவி முழுக்கவும் இப்படி தாங்க நீர் பெருக்கெடுக்குது. இதை பார்த்தவங்களுக்கு அருவி மாதிரியே தெரியாது. ஏதோ அணையிலிருந்து முழு கொள்ளளவை எட்டின அணையிலிருந்து திடீர்னு ஓப்பன் பண்ணி விட்டா ஒரு வாட்டர் ஃப்ளோ இருக்கும் பார்த்தீங்களா, மேலேருந்து கீழே விடுறப்ப அந்த மாதிரி காட்சி அளிச்சிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அதிரப்பள்ளி அருவியே அதிர்ந்துகிட்டு இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் பிரார்த்திக்க வேண்டியது கேரள மக்கள் நலன் சார்ந்து தான். இந்த பேரிடரில் சிக்கி உயிரிழந்திருக்காங்களே அவங்க எல்லாரோட ஆன்மாவும் சாந்தி அடையட்டும். தேசிய அரசியல் தலைவர்கள் முதற்கொண்டு பிரதமர் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே இந்த வயநாடு சார்ந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா இன்னொரு மிகப்பெரிய துயரை நாம் வாழ்ந்துட்டு இருக்க இந்த சமகாலத்தில் பார்க்க நேரிட்டு இருக்கு. அங்கே உயிருக்கு போராடுற மக்கள் எப்படியாவது காப்பாற்றப்படணும். இது சார்ந்த பிரார்த்தனை முன்வைப்போம். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.